ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு போகிறோன்னா, இப்போ நீங்கள் ப்ரீவியில் பார்த்த மாதிரி பேப்பர் ஃபோல்டிங் அனிமேஷன் அந்த எடிட்டிங்கை எப்படி நீங்களும் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிற வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பைக்கான ஆலில் செட் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற யூஸ் வீடியோஸ் வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் நீங்களும் வீடியோ மிஸ் பண்ண போகலாம். ஸோ இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிட்டு மேலே கூட சர்ச் பாரை கிளிக் பண்ணி பேப்பர் அனிமேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டை வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே ஒரு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சூஸ் எ ஃபைலுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு டன்னு கொடுங்க. டன்னு கொடுத்தா உங்களுக்கு இப்போ யூஸ் இமேஜின்ட்டு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணணுன்னா சைஸு, அதேமாரி வந்து எட்ஜோட திக்னஸ்ஸு, அதேமாரி வந்து எட்ஜ் இன்டென்சிட்டி இது ஏதாவது வந்து சேஞ்ச் பண்ணணுன்னா அதை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு க்ரீன் ஸ்க்ரீனில் வேணும்னா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் ஒரு பெயிண்ட் சிம்பிள் மாதிரி வந்து ஷோ ஆகும். இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் வந்து வந்துடும். சப்போஸ் இதை வந்து நீங்கள் பேப்பர் வந்து ஃபோல்ட் ஆகிற மாதிரி வேணும்னா கீழே உங்களுக்கு மூணாவது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேப்பர் ஃபோல்டிங் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இப்போ கீழே டவுன்லோடு பார்த்தீங்கன்னா இதை கொடுத்தா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஃபார்மேட் வந்து ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்டை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து அது வந்து அந்த ஃபார்மேட்டில் வந்து வீடியோ ரெண்டர் ஆகி உங்களுக்கு அந்த வீடியோ வந்து கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இதில் வந்து எடிட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களே இந்த மாதிரி எடிட் பண்ண சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பை.